வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நாம ஜெயிக்கிறதும், தோக்குறதும் வேற எங்கேயுமே இல்ல. நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற அந்த மூளையில தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனா, அந்த மூளையை நாம எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது? ஒரு சின்ன உதாரணமா பார்ப்போம். நீங்க காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க. எந்திரிக்கணும்னு நினைக்கிறது நீங்க. ஆனா, அலாரம் அடிச்ச உடனே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குடா. நேத்து தான் லேட்டா தூங்குனால்ல. உடம்பு கெட்டுப் போயிடும்னு உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இல்லையா? இந்த பேச்சைக் கேட்டுட்டு நீங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. அப்புறம் 8 மணிக்கு எந்திரிச்சு, ஐயோ! போச்சே! இன்னைக்கு லேட் ஆயிடுச்சேன்னு உங்க மேலயே உங்களுக்கு கோபம் வரும். எப் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சது நீங்க. ஆனா தூக்கம் வந்தது உங்களுக்கு. தூங்க வச்சது யாரு? உங்க மூளை. அப்போ இங்க பாஸ் யாரு? நீங்களா? இல்ல உங்களுடைய மூளையா? இந்த கேள்விய உங்களுக்குள்ளே கேட்டுப் பாருங்க. நம்ம செய்யற முதல் தப்பு என்னன்னா, நம்ம மூளை சொல்றது எல்லாமே உண்மைன்னு நாம நம்புறதுதான். இந்த குவாண்டம் அறிவியல் படி பார்த்தா, மூளை அப்படிங்கிறது அங்க ஆன்மாவுக்கு வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். ஆனா, நாம அதை முதலாளியா உட்கார வச்சு அழகு பார்க்கிறோம். நமக்கு வேலை செய்யறத நம்ம நம்மள வேலை வாங்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவுல அந்த வேலைக்காரனை எப்படி மறுபடியும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு, குவாண்டம் அறிவியலோட நாம லைஃப் எக்ஸாம்பிளோட நாம இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல சயின்ஸ்லயும் வாழ்க்கையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு துகள் அப்படிங்கிறது சும்மா ஒரு இடத்துல நிக்காது. அதுக்குள்ள அ எக்கச்சக்கமான கனெக்ஷன்லாம் இருக்கும். இது ஒரு மாதிரி தான் நம்ம மூளையும். நம்ம மூளைக்குள்ள கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு. நீங்க சின்ன வயசுல இருந்து என்னவெல்லாம் பார்த்தீங்களோ, எதையெல்லாம் பயந்தீங்களோ, எதற்கெல்லாம் பயப்பட்டீங்களோ, அதெல்லாம் சேர்ந்து மூளைக்குள்ள ஒரு நெட்வொர்க் உருவாகி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சின்ன பையனா இருக்கும்போது, உங்ககிட்ட ஒரு நாய் குறைச்சிருக்கலாம். இல்ல உங்களை கடிக்க வந்திருக்கலாம். அந்த வயசுல உங்க மூளை நாய் அப்டின்னா ஆபத்துன்னு ஒரு முடிச்சை உள்ள போட்டு வச்சிருக்கும். இப்போ நீங்க வளர்ந்து பெரிய ஆளாயிட்டீங்க. அந்த நாயை விட நீங்க பலசாலி. ஆனா, இப்போ ரோட்ல ஒரு சின்ன நாய்க்குட்டி வந்தா கூட உங்க உடம்பு பதட்டமாகும். ஹார்ட் பீட் அதிகமாகுது இல்லையா? இது ஏன் தெரியுமா? உங்க மூளை அந்த பழைய குவாண்டம் முடிச்சை எடுத்து, இப்போ இருக்கிற நிஜத்தோட லிங்க் பண்ணுது. இங்க நாய்ங்கிறது ஒரு உதாரணம் தான். ஆனா, இதே மாதிரி தான் பண விஷயத்திலயும், பிசினஸ் விஷயத்திலும் நடக்குது. சின்ன வயசுல உங்க வீட்ல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். காசு சும்மா மரத்துலயா காய்க்குதுன்னு சொல்லி அ வளர்த்திருக்கிறாங்க நம்மள. இன்னைக்கு நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கும்போது, உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த பழைய நெட்வொர்க் உடனே ஆன் ஆகிடும். "டேய் பிசினஸ் எல்லாம் நமக்கு வராது. காசு போயிடும்னு" உங்களை பயமுறுத்தும். நீங்க செய்யற தப்பு அந்த பயம் நிஜம்னு நினைச்சு பின்வாங்குறது தான். ஆனா உண்மை என்னன்னா, அது வெறும் உங்க மூளையோட பழைய மெமரி அவ்வளோதான். அந்த மெமரிய அழிக்கணும். நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கிற அப்சர்வர் எஃபெக்ட் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அறிவியல் படி ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோமோ, அது அப்படி ஒரு வடிவத்தை எடுக்கும். இதை அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்ப்போமா? நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க. உங்க கூட ஒருத்தர் வேலை செய்றார் இல்லையா? அவர் உங்களை பார்த்து புன்னகைக்காம அப்படியே போறாரு. இப்போ உங்க மூளை உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கல? ஒருவேளை நேத்து நாம பேசுனது அவனுக்கு பிடிக்கலையோ? அவன் நம்மள பத்தி மேனேஜர் கிட்ட தப்பா சொல்லியிருப்பானோ? அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கதையை எழுத ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த கதையை நம்பி அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரியா மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க. இதை பார்த்துக்கிட்டு அவனும் உங்ககிட்ட பேச மாட்டான். கடைசியில சண்டையே பெருசா ஆகும். இங்க என்ன நடந்துச்சு? உங்க மூளை ஒரு விஷயத்தை நெகட்டிவா கவனிச்சது. அத கவனிச்சு இருக்குது. அதனால அந்த சூழ்நிலையும் நெகட்டிவா மாறிருச்சு. இதுக்கு பேர் தான் ல லைஃப்ல நடக்கிற அப்சர்வர் எஃபெக்ட்.
நம்ம மூளையோட வேலையே என்னன்னா, இருக்கிறதை விட இல்லாததை பெருசா காட்டி நம்மள குழப்புறது தான். ஏன்னா, மூளைக்கு எப்பவுமே நெகட்டிவிட்டி பயாஸ் அதிகம். நெகட்டிவாவே நெனச்சுக்கிட்டு இருக்கும். நல்லது 100 நடந்தாலும் அதை விட்டுடும். ஆனா, ஒரு கெட்டது நடந்தா, அதை வச்சு பெரிய சினிமா கதைய ஓட்டும். உங்க மூளையை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா, இந்த இந்த சினிமா கதையை நீங்க வேடிக்கை பார்க்கணும், கத்துக்கணும். அதை நிஜம்னு நம்பவே கூடாது. அது ஒரு சினிமா மாதிரி. மூளை என்னென்னவெல்லாம் கொண்டு வருதோ, ஒரு திரைப்படத்த ஓட்டுதோ, நாம எப்படி தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்குறோம். அதுபோல பார்த்துட்டு அதை என்ஜாய்மென்ட்ட விட்டுறணும். அதை நிஜம்னு நம்பக்கூடாது. இப்போ சினிமாவுல பார்க்குற எல்லாத்தையும் நீங்க நம்புவீங்களா? அது ஒரு என்டர்டெயின்மென்ட் தானே, பொழுதுபோக்கு தானே. அப்படித்தானே நீங்க எடுத்துக்கணும். ஆனா, அதையே நிஜமான வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? என்ன உங்களுடைய குடும்பத்தில என்ன நடக்கும்? நீங்க வேலை செய்ற இடத்துல என்ன நடக்கும்னு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியது கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, அதேபோல உங்க மூளைக்குள்ள 1000 1000 எண்ணங்கள், அந்த அதிர்வுகள் வந்தாலும் சரி, நீங்க அதைய வெறுமா பார்க்க கத்துக்கணும். அது நிஜம்னு நம்பவே கூடாது. நிஜம்னு நம்புனீங்கன்னா, உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க இதிலிருந்து. அப்போ இந்த மூளையை நான் எப்படி என் பேச்சை கேட்க வைக்கிறது அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஒரு சூப்பரான குவாண்டம் ரகசியம் இருக்கு. நம்ம மூளைக்கு ஒரு பலவீனம் இருக்கு நண்பர்களே. அது என்ன தெரியுமா? நிஜமா நடக்கிறதுக்கும், நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்றதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு நிஜமா நடக்கிறதுக்கும், நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்றதுக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமே தெரியாது. எந்த வித்தியாசமும் தெரியாது. இப்போ நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அதை ஒரு கத்தியால 2ஆ கட் பண்றீங்க. இதுல இருந்து சாறு சொட்டுது. அந்த எலும்பிச்சம்பழத்த அப்படியே எடுத்து உங்க நாக்குல பிழிஞ்சு விடுங்க. அந்த புளிப்பு உங்க நாக்குல படுது. இப்போ இதை நினைக்கும்போது உங்க வாயில எச்சி ஊறுது இல்லையா? ஆனா உங்க கையில நிஜமாவே எலுமிச்சம்பழம் இருக்கா? இல்லை. ஆனா உங்க மூளை அதை நிஜம்னு நம்பி உங்க உடம்புல ஒரு உமிழ்நீரை சுரக்க வச்சிருக்குது இல்லையா? இது எப்படி நடந்தது? இதைத்தான் நாம பாசிட்டிவா பயன்படுத்தணும். நீங்க வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள தினமும் ஒரு 5 நிமிஷம் ஆழமா சீன் போட்டு பாருங்க. சீன்னா வெளிய போடக்கூடாது. அப்புறம் அடி தான் விழுகும். உங்க மனசுக்குள்ள ஒரு திரையை ஓட்டி பாருங்க. நீங்க ஒரு கார் ஓட்டுற மாதிரி, ஒரு பெரிய மேடையில பேசுற மாதிரி, உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதாவது ரியலா என்ன நடக்கும்? அத உள்ள கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ மனசு அந்த மூளை என்ன பண்ணும்? ஏத்துக்கும். ஓ! இது நடக்குது. இதெல்லாம் நமக்கு நடக்குது. அப்படின்னு அதை பார்க்க பார்க்க மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். உத மூளை அதை ஏற்றுக்கொள்ளும். மனமும் ஏற்றுக்கொள்ளும். நீங்க திரும்ப திரும்ப அதை நினைக்கும்போது, உங்க மூளை, ஓ! இது நிஜம் போலன்னு நம்பி ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஐடியாக்களையும், தன்னம்பிக்கைகளையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த சீன்ல பார்த்த என்னென்ன ஐடியாக்கள்லாம், தன்னம்பிக்கைலாம் வருதா, அதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மூளை உங்கள ஏமாத்துறதுக்கு முன்னாடி, நீங்க உங்க மூளைய ஏமாத்த கத்துக்கணும். இதுல தான் விசுவலைசேஷன் பண்ணுங்க. இந்த தியானம் பண்ணும்போது கற்பனை செய்யுங்க அப்படின்னு நிறைய இதுலலாம் கிளாஸ்களே நெறைய இருக்குது. கோர்ஸஸா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிம்பிளான விஷயங்கள் தான் நம் வாழ்க்கைக்கு உதவும். இதுக்காக நம்ம நெறைய செலவு பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஃபஷனலா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையே அரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. நம்மளுடைய மூளையினுடைய பதிவுகளை மாற்றணும். அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த ஐடியாக்கள் எல்லாம் வரும். அந்த விசுவலைசேஷன் செய்யும்போது. சரியா? இப்போ இந்த வீடியோவோட நாம முடிவுக்கு வரப்போறோம். இன்னையிலிருந்து உங்க மூளையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு 3 சிம்பிளான ஸ்டெப்ப பார்க்கலாம். முதல்ல இதுதான் முக்கியமே. அதாவது நீங்க ஸ்டாப் அண்ட் வாட்ச். உங்க மனசுல எப்போவாவது ஒரு பெரிய பயமே இல்ல, கோபமோ வரும்போது,
உடனே ரியாக்ட் பண்ணவே கூடாது. அது ஒரு சம்பவம் நடக்குது அவ்வளோதான். ஒரு 5 செகண்ட் அமைதியா இருங்க. இப்போ என் மூளை ஏதோ ஒரு பழைய கதையை ஓட்டி என்னை வந்து ஏமாத்த பாக்குது அப்படிங்க அத ஒரு 3 பெர்சனா நின்னு பாருங்க. நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலே மூளையோட வேகம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3 பார்ட்டியா பாருங்க அப்படிங்கிறது வந்து தியானம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சாட்சி பாவமா பாருங்க அப்படின்னு வரும். இத நீங்க அந்த 2மே ஒண்ணுதான். ஆனா, அந்த சாட்சி பாவமா பார்க்கிறதும் சரி, இந்த 3 பெர்சனா நின்னு பார்க்கிறதும் சரி, 2ம் ஒண்ணுதான். போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஓ! தியானத்தில இப்படி சொல்றாங்க, இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு குழப்பம் இருக்கக்கூடாது. சரியா? இப்போ காலையில அலாரம் அடிக்கும்போது, மூளை சாக்கு போக்கு சொல்லும் இல்லையா? மூளை வந்து கண்டிப்பா சொல்லும். "அட கொஞ்ச நேரம் தூங்குப்பா. நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாம்ன்னு." அப்போ மூளைக்கு யோசிக்கிறதுக்கு கேப் தராதீங்க. 5, 4, 3, 2, 1ன்னு அ ரிவர்ஸ்ல எண்ணி உடனே பெட்ட விட்டு எந்திரிச்சு பாருங்க. நீங்க 5 வரைக்கும் தான் எண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க தலைகீழா ஒரு 10 நம்பர் 100லிருந்து அ 90 வரைக்கும் வரலாம். நீங்க அந்த மாத்தி மாத்தி கூட சொல்லி பார்க்கலாம். ஆனா மாத்தி சொல்லணும். என்ன சொல்றோமோன்னு நமக்கு தெரியணும். அதே சமயம் மூளைக்கு வந்து வேலை குடுக்கணும். அப்ப மூளை வந்து விழிப்பா இருக்கும். இப்போ யோசிக்காம ஆக்ஷன்ல இறங்குனா, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க நண்பர்களே. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா மூளை ஜெயிச்சிடும். நீங்க யோசிக்கக் கூடாது. 100லிருந்து 90 வரைக்கும். 80லிருந்து 70 வரைக்கும். அதுபோல செஞ்சு பாருங்க. அ வார்த்தைகளை வந்து மாத்துங்க. அடுத்தது எனக்கு எப்பவுமே இப்படித்தான், என்னால முடியாதுங்கிற வார்த்தைகளை உங்க லைஃப்ல இருந்து நிச்சயமா நீங்க டெலீட் பண்ணியே தான் ஆகணும். நீங்க மாறணும்னா, இதை மட்டும் செஞ்சே ஆகணும். அதுக்கு பதிலா என்ன நினைக்கணும்னா, நான் முயற்சி பண்றேன். என்னால இத கத்துக்க முடியும்னு பேசுங்க. அதாவது உங்களுடைய வார்த்தைகளே வந்து பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவா வரவே கூடாது. பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம் அப்படி வரணும். இந்த ஒரு இதுல வரும் இல்லையா? படத்துல காமெடியில் கூட வரும். அதை தூக்கிரலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுபோல உங்க வார்த்தைகள் மாறும்போது, மூளையோட கெமிஸ்ட்ரி நிச்சயமாகவே மாறும். இந்த கெமிஸ்ட்ரி மாறணும். அப்போ இந்த நண்பர்களே, இந்த சி சீரிஸோட இந்த மூளையோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாத வரைக்கும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறாது. மூளையோட சீரியஸ வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். இந்த விஷயம் இவ்வளோதான். உங்க மூளைங்கிறது நீங்க கிடையாது. அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு கருவி அவ்வளோதான். அந்த பழைய பதிவுகளை உடைச்சு, உங்க மூளையோட ஸ்டியரிங்க வந்து உங்க கைக்கு எடுங்க. நீங்க மூளைய மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த நொடியில் இருந்து. அப்போ என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் கரெக்ட் இது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கை மாறணும்னா, மூளைய வந்து உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. மூளை என்னென்னலாம் சொல்லுதோ, அதையெல்லாம் நாம வாழ்க்கையில எடுத்துக்கவே கூடாது. நம்ம சொல்றத கேட்கறதுக்கு தான் நமக்கு மூளை குடுத்துருக்குது. அது சொல்றத கேட்கறதுக்காக நம்மள இந்த உலகம் படைக்கல. இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கல. அப்படிங்கிறத முதல்ல ஆழமா 100க்கு 100% தெரிஞ்சுக்கணும். 200க்கு 200% இதை புரிஞ்சுகிட்டவங்க கண்டிப்பா, நிச்சயமா ஜெயிப்பாங்க. அப்படிங்கிறத நான் உறுதியா அடிச்சு சொல்றேன். அடுத்த வீடியோவுல இதோட அடுத்த நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை வச்சு எப்படி மத்தவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கிறதுங்கிற குவாண்டம் விதியை நம்ம பார்க்க போறோம். இந்த குவாண்டம் விதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவியல். அறிவியல் பூர்வமா தான் நாம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆ அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வோடு இருங்க. உங்க மூளையை நீங்க ஆ ஆள கத்துக்கிட்டே இருங்க. ஓ வெற்றி நமதே! நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.